வழி தவறி இருக்கிற பொழுது கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்ற ஒரு நினைவே சந்தோஷமானது, மகிழ்ச்சிக்குரியது, உண்மையும் கூட. காணாமல் போன ஆட்டின் ஓமை இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எல்லாருக்கும் தெரிந்த ஓமை தான். எப்பொழுது திரும்பி வருகிறோமோ அப்பொழுது கடவுள் மகிழ்கிறார். பல நேரங்களிலே கடவுள் நம்மை தேடியும் வருகிறார். அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் விலகி சென்று விடுவோம், அல்லது ஒளிந்து கொள்வோம், அல்லது கடவுளுடைய தேடலை கண்டுபிடிப்பதில்லை. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே மகிழ்ச்சியும் அன்பும் நிரம்பி வழி தவறி சென்றிருந்தால் தேடி வரும் கடவுளை பற்றி கொள்வோம். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் குணம் தருகிறார், காயப்பட்டிருந்தால் மருந்து போடுகிறார், காணாமல் போயிருந்தால் கண்டுபிடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை தான் இன்றைய முதல் வாசகம் கூட சொல்கிறது. பாவமெல்லாம் போக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு புது வாழ்வு கிடைக்கும் என்று. அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வோம். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் நம்மை தேடுகிறார்.